Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 799 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ப்ரூக்கையும் பெட்ரோவையும் காட்டுறாங்க. அவனுங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஒழிச்சுட்டு இருப்பானுங்க. அவனுங்க நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து அந்த ஹோல் கேக் சாட்டுவை நல்லாவே பார்க்க முடியுது. அதுதான் எம்பரர் பிக் மாம் இருக்கிற இடம். அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட பிஸ்கெட் வாரியர்ஸ், ரொம்ப ஹெவியா செக்யூரிட்டி இருக்குது. இவனுங்களெல்லாம் தாண்டி தான் உள்ள போகணும். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அவனுங்களை பார்த்தா அந்த கிராக்கர் மண்டைய மாதிரியே இல்ல. ஏன்னா இதுகளை உருவாக்குனதே அவன் தான். அதுங்க கண்ணுல மாட்டிக்க கூடாதுன்னு சந்து பொந்து இண்டு எடுக்குன்னு மூத்தர சந்துக்குள்ள மூக்க பிடிச்சிக்கிட்டுலாம் நிப்பானுங்க. இல்ல ஒன்னு திடீர்னு இவனுங்களை நோக்கி வருமா, கண்டுபிடிச்சிருமோன்னு பயம். அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பானுங்க. இவனுக்கு அட்டாக் மட்டும் பண்ணானுங்க, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஆனா அது நல்ல வேலை, டவுட் ஆயிலாம் வரல. கீழே இருக்க சாக்லேட்டை பொறுக்கிட்டு போயிரும். ஜஸ்ட் மிஸ், ஒரு செகண்ட்ல உசுறு போயிருக்கும். சரி, இவ்வளவு டைட் செக்யூரிட்டி இருக்குதே, இதை தாண்டி எப்படி உள்ள போறதுன்னு கேட்டா பெட்ரோ கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உள்ள போயிடலாமா? என்னன்னு சொல்லி தொலைடா, விளக்குன, எனக்கு பீதியா இருக்குன்னு ப்ரூக்கு வேர்த்து ஊத்தும். அப்படியே கட் பண்ணி அந்த மிரர் டிமென்ஷனை காட்டுறாங்க. அங்கதானே நம்ம கேரட்டும் சாப்பரும் இருக்காங்க. என்ன ஏகப்பட்ட கண்ணாடி இருக்குது. இது வழியா தான் அவ போயிட்டு 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 வர்றா. அதுலயும் படிக்கட்டெல்லாம் போட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. சரி, அங்க பக்கத்துல இருக்க கண்ணாடியை பார்க்கலான்னு பார்த்தா ரெண்டு பேர்த்தோட ரெண்டு காலையுமே குண்டு போட்டு கட்டி வச்சிருப்பா. கல்லஞ்சக்காரி. பட் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு இழுன்னு இழுத்து அங்க இருக்க கண்ணாடியை போய் எட்டி பார்ப்பாங்க. அட, அது உருண்டையா தானே இருக்குது. அதை அப்படியே உருட்டிக்கிட்டே வந்தா போதுமே, எதுக்கு தேவையில்லாம இப்படி இழுக்கணும்? என்ன பண்றது, நாலேஜ் இல்லாத காய்ஸ். சரி, இங்க அதே நேரம் நம்ம நமி அந்த லோலா கொடுத்த பிக்மாமோட விவரு கடை காமிச்சு எல்லாத்தையும் பயன்படுத்தினால இவ்வளவு நேரமா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் ட்ரீயே இந்த விவரு கார்டை பார்த்து அப்படியே அலண்டு போயிருக்குது. விட்டா அங்கேயே மோசன் போயிரும் போல. அதனால நமி என்ன பண்ணுவா, இதை யூஸ் பண்ணியே இவங்களை மேனிபுலேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி, நீங்க எல்லாருமே இதுக்கப்புறம் என்னோட லாயலான சர்வன்ஸா இருக்க போறீங்க. நான் சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா கேட்கணும், இல்லன்னா பிச்சு போடுவேன் பிச்சும்பா. அவங்க என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவான்னு கேட்டவொன்னே என்ன என்னையவே எதிர்க்கிறீங்களான்னு சொல்லி அந்த விவரு கார்டை வேணும்னே ஆட்டி காமிப்பா. அவங்களுக்கு இன்னுமே பீதியாகும். ஏன்னா பிக்மாமோட எனர்ஜி அதுல இருந்து வெளியில வருது. இப்ப இவளை எதிர்த்தா அது பிக்மாமையே எதிர்க்கிற மாதிரி. இவங்க எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்ததே அவதான். அவளையே எதிர்த்து எப்படி சண்டை போட இவனுக்கு தோணும்? வச்சு செஞ்சிட மாட்டா. அதனால வேற வழி இல்லாம நமி சொல்றத கேட்கறதா முடிவு பண்ணிடுவானுங்க. அவ ஒரே வார்த்தை, போங்க போய் என் ஃப்ரெண்டு லூஃபி காண்டி ஹெல்ப் பண்ணுங்க, அவனை யாரும் அட்டாக் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவா. அவனுக்கு எல்லாத்துக்கும் அள்ளு விடும். ஏன்னா அவனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்குது கிராக்கரு. இவங்க மட்டும் அவங்கிட்ட சண்டைக்கு போனாங்கன்னா நடுவ மண்டையிலேயே கிராக்க போட்டு விட்டுருவான். அதனால எங்களால முடியவே முடியாதுமானுங்க. உடனே நமி அந்த பேப்பரை காமிச்சே அவனுல பயங்கரமா மிரட்டுவா. நீங்க மட்டும் லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கிராக்கரை போட்டு பொழக்கல, உங்க நிலைமை மோசமாயிரும். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை எதிர்த்து கூட சண்டை போட்டுருவாங்க. ஆனா கன்ஃபார்மா இவங்க பிக்மா மாத்தா இருக்காளே, அவளோட பேப்பரை எதிர்த்தெல்லாம் சண்டை போடவே முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் லூஃபி போன பாட்டுல அடிச்சு அடியில் அவன் திருச்சடிச்சு வந்து விழுந்தால சுத்தி இருக்க ஹோமிஸ் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. எப்படி இவன் கிராக்கரை அடிச்சான்னு. அவன் நான் என்ன ஆனாலும் சரி சஞ்சிய பார்க்காம விடவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு அடிக்க வருவான். அவன் நான் உன்னை பார்க்க விட்டாதானடான்னு எப்பவும் போல கத்தியை சுத்திட்டே வந்து அட்டாக் பண்ணுவான். அவன் கையில பட்ட அடுத்த செகண்டே ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிருச்சு. என்னடா நடக்குதுன்னு பார்த்தவன் பீதியாகிற அந்த டைம்ல கொஞ்சம் பிரஷர் கொடுப்பான். அந்த கத்தியே பட்டன்னு உடஞ்சிரும். அப்புறம் என்ன, வந்த வேகத்துல ஒரே அடி கிராக்கரோட பாடி கிராக் விட்டு கம்ப்ளீட்டா அவனோட பாடியே ரெண்டா பொழந்துரும். அவ்வளவுதான், கிராக்கரையே போட்டு தள்ளிட்டானான்னு பீதியில இருக்கும் போதுதான் உடஞ்ச பாடிக்குள்ள இருந்து தம்மா கூண்டுக்கு ஒருத்தன் எந்திரிச்சு வருவான். வந்தவன் லூஃபியோட கையில ஒரே விட்டு பைய வலி தாங்க முடியாம ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் யாரா புதுசான்னு பார்த்தா இந்த எடுபட்ட மூதேவி தான் நிஜமான கிராக்கரு. இவ்வளவு நேரம் லூஃபியை அடிச்சு உடைச்சது அவனோட ஆர்மருக்கே இந்த நிலைமைனா அப்ப நிஜமான ஆளை காலி பண்றதுக்குள்ள என்ன ஆகுமோ தெரியலையே. லூஃபிக்கு டவுட், அது எப்படி ஆர்மரா இருக்கும்? ஏன்னா அவன் அடிச்ச அடியில உள்ள இருந்து ரத்தம் எல்லாம் தெரிச்சுதேமா. அட மண்டுகமே, அது ரத்தம் இல்ல ஜாம்னு சொல்லுவான். பார்த்தா நிஜமாவே ஜாம் தான் உள்ள இருந்து தெரிச்சிருக்கும். மொத்தத்துல அந்த கிராக்கர் மண்டைய லூஃபி கூட விளையாண்டுட்டான். அப்புறம் தான் இவனை பத்தி சொல்லுவான். இவன் ஆக்சுவலா பிஸ்பிஸ்ங்கிற ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான். அதனால இவன் பிஸ்கெட் மேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிஸ்கெட்ஸ் வேணாலும் இவனால கிரியேட் பண்ண முடியும். ஏன் இன்ஃபைனைட் அமௌண்ட்டுக்கு அவனால பிஸ்கெட்டை கிரியேட் பண்ணி அதை அவனால மேனிபுலேட்டும் பண்ண முடியும். பாக்குறியான்னு அவன் கை தட்ட அங்க ஏகப்பட்ட பிஸ்கெட்ஸ் உருவாகும். அது மட்டும் இல்லாம அவன் கை தட்டுறது மூலியமா அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் எந்த ஷேப்புக்கு வேணாலும் மாத்த முடியும். நம்ம பார்த்தோமியோ 2 ஃபிங்கரை கிராஸ் பண்ணாதான் அவனால ஷீல்ட கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் இவன் கை தட்டினாதான் இவனால பிஸ்கெட்ஸை உருவாக்கவும் முடியும், மேனிபுலேட் பண்ணவும் முடியும். இந்த பவர் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கை செவக்க தட்டி தின்ற மாட்டோம். அந்த கிறுக்கு பையன் அப்படியே கையை தட்டுன்னு தட்டி இதுக்கு முன்னாடி நம்ம பையன் அடிச்சு தோக்கடிச்சானே ஒரு மலமாட்டு உருவம், அதே உருவத்தை
மறுபடியும் உருவாக்குவான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவனோட உருவம் யாருக்குமே தெரியாது. வாண்டட் போஸ்டர்ஸ்ல கூட இந்த கொடூரமான மூஞ்சை தான் பிரிண்ட் எடுத்திருப்பானுங்களே தவிர இவன் நிஜ முகம் இருக்காது. அந்த ஆர்மர் முகம் தான் இருக்கும். அதனால அவன் சுதந்திரமா ஃப்ரீ பேர்டா எங்க வேணாலும் சுத்தலாமே. அவனுக்கு ஆக்சுவலா அந்த அடி வாங்கினா வலிக்குமே, அந்த மாதிரி வலியும் புடியாது, அடி வாங்குறதும் புடியாது. ஆமா, நம்ம மட்டும் தெருவுல போறவங்க 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு, அண்ணன் அக்கா என் மூஞ்சல 4 குத்து குத்துங்க, மண்டையில 4 களை தூக்கி போடுங்க, காதுல கம்பி விட்டு கிண்டி விட்டு போங்கன்னு வீம்புக்குன்னு போய் வம்புழுத்துட்டு வரான் பாருங்க. இவனுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி ஆர்மர்லாம் கிரியேட் பண்ணிருக்கான். சோ இப்போதைக்கு அவன் கையை எவ்வளவு தட்டுறானோ அவ்வளவு அவன் பிஸ்கெட்ஸை அவன் நினைச்ச மாதிரி உருவாக்கிக்கலாம். இது இவனோட லிமிட்லெஸ் டிஸ்போசல் ஃபோர்ஸ். பிஸ்கெட்ஸ் அழி அவன் உருவாக்குவான். இப்படி வண்டியா அவன் 4 லாரிக்கு வாயில மண்ணெல்லி போற அளவுக்கு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே பின்னாடி காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம லூஃபி அடிச்ச அந்த ஒரு ஆர்மர் மாதிரியே எக்கச்சக்க வேற கிரியேட் பண்ணிட்டான். இந்த மாதிரி அவனால இன்ஃபினிட் டைம் கிரியேட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு லூஃபி எல்லாம் ஆடி போயிருவான். ஆடி அதான் இவ்வளவு டேட்டா கொடுத்துட்டான்ல, வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே. இதுக்கப்புறம்லாம் உன்னால வின்ஸ்மோக் சஞ்சி எல்லாம் மீட் பண்ணவே முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோன்னே லூஃபிக்கு பயங்கர கடுப்பாயிரும். அவன் வேற நேக்கெல்லாம் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசினவனே நம்ம பயலுக்கு நரம்பெல்லாம் பொட்டச்சு, நான் சஞ்சியை என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் மீட் பண்ணுவான்டா கொய்யாலன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அவனை அட்டாக் பண்ண போவான். சரி, இதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ணி ஜெயிச்சானா இந்த காட்டை விட்டு இவங்க நிம்மதியா தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.